டஞ்சன் கிளியர் பண்ண போயிட்டு எனக்கு அடிபட்டனால ஹாஸ்பிட்டல் இருந்தேன். வாடகைக்கு தானே கால் பண்ணீங்க? ஆமா, இந்த மாசத்தோட வாடகை நீ தரதுனா இப்பயே கொடுத்துரு. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ உனக்கு அடிபட்டிருக்க வேற சொல்றேன். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற வந்திருக்கேன். அதனால நிறைய செலவாயிட்டு இருக்கும். முடிஞ்சா நீ அப்புறமா கூட இன்னும் கொஞ்சம் டைம் தரேன். இல்ல நான் இன்னைக்கு தந்துறேன். நிச்சயமா உன்னால முடியுமா? கண்டிப்பா கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் சஞ்சீன்கோ, உன்னோட உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ண முன்னத்தை விட்டு நான் இப்பவே பலசாலி ஆயிட்டேன். ஹை லெவல் மான்ஸ்டர்ஸ் என்னால தோக்கடிக்க முடியலனாலும் காப்ளின்ஸ் மாதிரியான சின்ன சின்ன மான்ஸ்டர்ல எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இதனால என்னால ஈஸியா இதுக்கப்புறம் வாடகை வீட்டு செலவு எல்லாத்தையும் ஈஸியா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் நல்ல கிரேட்ல இருக்கிற வீடு பார்த்துன்னு இருக்கான். அடுத்த வீடு வாங்குறதுக்கு பணம் சம்பாரிச்சு ஆகணும். என்ன சம்பாரிச்சா மட்டும் தான் இந்த உலகத்துல நிலைச்சு வாழ முடியும். அதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கலாம்? பேசாம ஹை ரேங்க் கிரேட்ஸ்குள்ள போனாதான் நமக்கு பணம்ன்றது கிடைக்கும். பட் ஆனா நான் ஒரு ஏ ரேங்க் இருக்கிறதுனால கண்டிப்பா உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. என்னோட ரேங்க் மட்டும் என்னத்துக்கு அதிகமா இருந்தா கண்டிப்பா அப்படியேப்பட்ட கேட்ஸ்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட லிமிட்ஸ் வெறும் இப்போதைக்கு இ ரேங்க்ல இருக்கிறதுனால சி கேட்டுக்கு வரைக்கும் தான் போக முடியும். அதனால எப்படியாச்சும் என்னோட ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹை லெவல் கேட்ஸையும் நான் சூஸ் பண்ணி உள்ள போகணும். கூடவே என்னுடைய லெவல் அப்பையும் நான் தொடர்ச்சியா பண்ணினே இருக்கணும். இந்த உலகத்துல நான் ஸ்ட்ராங்கா மாறணும். முக்கியமான விஷயம் நான் இந்த மாதிரி இருக்கிறது இந்த பிரஸ்காரங்க மட்டும் தெரியவே கூடாது. மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா 1 4 ஆகிடுவாங்க, 4 16 ஆகிடுவாங்க. அப்படியேப்பட்ட ஆளுங்க கிட்ட எல்லாம் நான் சிக்கிடவே கூடாது. நான் அந்த அளவுக்கு கண்ணில் படாம கொஞ்சம் லெவலப் ஆன பிறகு நான் உஷாரா ஹேண்டில் பண்ணணும் அவங்கள. அது வரைக்கும் நான் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு டஞ்சன் கஸ்ட்டுக்கு தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் வர வகையிலே ரன்னிங் முடிச்சிட்டு அந்த இடத்துல பார்த்தா எவனை வர இருக்க மொத்த அண்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஹலோ நல்லவர நீங்க வந்துட்டீங்க. என் பேரு சஞ்சின்வோ. ஹீரோங்கடா? ஆமா ஆமா. ஏய் எனக்கு இவர் தெரியும் பா, தலைவர் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிறவர்பா. ஐ மீன் நம்ம கண்ட்ரில வீக்கான அண்டர்லே இவர் தான். இதே வீக்கான அண்டர் சொல்லிட்டு இவனுக்கு கேள்வி பண்ணிருக்கேன். டேய் வாய் மூடுங்கடா. அவனை மன்னிச்சிருங்க சஞ்சின்வோ, அவனுக்கு அப்படிதான். அவனுங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்ல, உண்மை என்னவோ அதானே. நான் ஒரு ஈரங்கரா இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன உங்க கூட கூட்டு போவீங்களா? கண்டிப்பா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. நான் உங்களை கூட்டு போறேன். நான் போன்ல சொன்ன மாதிரி இப்ப நேரடியாக உங்ககிட்ட சொல்றேன். இது ஒரு சி ரேங்க் டஞ்சன். இதுக்கு 8 பேர் தேவை. இதுல முக்காவாசி பேர் சி ரேங்க சேர்க்கணும். நீங்க இப்போதைக்கு ஒரு ரேங்கா இருக்கிறதுனால உங்களால அந்த அளவுக்கு சண்டை போட முடியாது. அதனால நாங்க பாதி இந்த டஞ்சன்ல என்ன கிடைக்குதோ அதை கொடுக்க முடியாது. இதுல எங்களோட கணக்குப்படி உங்களுக்கு செட்டில்மெண்ட் கடைசியில தான் பண்ணுவோம். ஆனா பட் அதுல பர்சன்டேஜ் 20% கொடுப்போம். கவலைப்படாதீங்க. ஹீரோவும் அப்ரைசல் பண்ணி பார்க்க மொத்தம் 4 சி ரேங்க் 2 டி ரேங்க். சரி, இப்போ என்ன வர வச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எனக்கு என்ன வேலைங்க? உங்களுக்கா? நீங்க எங்களோட பேக்ஸ் எல்லாம் தூக்கி வரணும், அவ்வளவுதான். ஏன்னா இதுல தான் ஃபுட், வெப்பன்ஸ், மிச்ச விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நீங்க தான் பாரோ பண்ணி வரணும். ஃபர்ஸ்ட் கிட்டும் இதுல தான் இருக்குன்னா அப்ப நீங்க ஏன் ஹீலர் கூட்டணும் வரல? என்ன இது இப்படி சொல்றீங்க? ஃபார்முலா பண்ணி இருக்கிற எங்களை மாதிரியான ஆட்களுக்கு ஒரு ஹீலர்ன்றது தேவையில்லாதவங்க. அதனால நாங்க ஒவ்வொரு டஞ்சன் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஈடுபடும்போது ஹீலர்ஸை நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம். ஹீலர் இல்லாம தான் நாங்க ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் போவோம். அப்படியா? எந்த டீம்ல டேங்க் இல்ல, அதே மாதிரி ஹீலரும் இல்ல. ஏதோ தப்பா இருக்கு. சரி, இந்த கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க சைன் பண்ணிடுங்க. என்ன இது டஞ்சன்ல எது நடந்தாலும் அது எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்றானுங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொருத்தனும் நம்ம எல்லாரும் ஒரு அண்டர்ஸா வேலை பார்க்க போறோம். எனக்கு சந்தோஷம். என்னோட பேர் யூஜின்வோ. எனக்கு 21 வயசாவது. நான் ஒரு டி ரேங்கர். பரவாயில்லையே, ஒரு டி ரேங்கரா இருந்து இவ்வளவு காஸ்ட்லியான ஆர்மர் எல்லாம் வச்சுன்னு இருக்கோம். கண்டிப்பா பணக்கார பையனா தான் இருப்பான். கவலைப்படாதையா, நீ பார்க்கவே ஈ ரேங்கரா இருக்கிறதுனால ஒன்னு நான் பாதுகாக்கிறேன். சந்தோஷம். சரி வாங்க போவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோவும் போகும்போது கவலைப்படாதீங்க, நீங்களும் நாங்களும் ஒரே லெவலான ரேங்க் தான். ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பெருசும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நல்லா புரிஞ்சுதியா? அதுக்கப்புறம் தின்போம் என்னடா இந்த பையன் லோட பேசிங்கிறான்னு